ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கே பேட்டிங் தான் போகலாம் சொல்கிறாங்க. பட் பேட்டிங்கு ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சு நான் அதான் சொன்னேன், சேசிங் பண்ணாவது கொஞ்சமாக ஏதாவது பிளான் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சு 3 ஓவருக்கு 19 ரன்னுக்கு 3 விக்கெட் போயிடுச்சு. சஞ்சு அவுட்டு, ஆயுஷ் மாத்திரை அவுட்டு, ருத்ராஜ் கைக்வாடு அவுட்டு, 3 விக்கெட் போயிடுச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு இம்பாக்ட் பிளேயரை வந்து சர்ஃப்ராஸ் கான் இறங்கியிருக்காப்புல. டொமஸ்டிக்ல நல்லா ஃபார்மில் தான் வந்திருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த ப்ரெஷர் அவர் ஹேண்டில் பண்ணுவாரா, என்ன பண்ண போறான்னு தெரியல. இப்போ வந்து 3 ஓவருக்கு 19 ரன்னு 3 விக்கெட் போயிடுச்சு. இன்னும் 3 ஓவர் தான் முழுசாக இருக்கு. அவர் அட்லீஸ்ட் ஒரு 40 ரன்னாவது பவர் பிளே அடிச்சாதான் ஒரு 180 அவங்க வந்து மேட்ச் பண்ண ட்ரை பண்ண முடியும். அண்டர் 200 அடிச்சாங்கன்னா கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு ஜெயிக்கவே முடியாது. ஏன்னா ஓப்பனிங்ல இருக்கிற 2 பேருமே பொழந்துருவானுங்க. எவனா ஒருத்தண்டாலும் சோழி முடிஞ்சு வைபவ் சூரியவன்சி 10 பால் பிடிச்சா 40 ரன் அடிச்சு போயிடுவான். அதே மாதிரி நம்ம எஸ்எஸ் ஜெய்ஸ்வால் 20 பால் பிடிச்சோன்னா 45 ரன் அடிச்சு போயிடுவான். ஸோ இவங்க 2 பேரும் எவனாவது அவுட் ஆனால் அதுக்கு ரியான் பராக் வருவான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேயர் நம்ம ஜட்டு வரை இருக்கான், எட்மேர் வரை செம்ம ஃபார்மில் இருக்கான். ஸோ எல்லாருமே ஃபார்மில் இருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸில். பட் பவுலிங்கும் ராஜஸ்தான் ராயல்ஸ் நிற்கணுமா பர்ஃபெக்டாக போடுறாங்க. ஆண்ட்ரே பர்க்கர் வேற லெவலில் வந்து போட்டு இருக்காப்புல, ஜாப்ராச்சர் பயங்கரமாக வந்து போடுறாப்புல, இன்னும் ஸ்பின் பவுல் வேறு வரல. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ஃப்ரெண்ட்ஸ், சிஎஸ்கே எவ்வளோ அடிப்பாங்கன்றீங்க? நான் என்ன சொல்றேன்னா மினிமம் 160 to 180 தான் வரும் நான் எதிர்பார்க்குறேன். பட் கஷ்டம், நம்மளுடைய பவுலர் கையில் தான் இருக்குது. நம்ம பேட்டிங் ஸ்ட்ரென்த்னு சொன்னோம், பட் இன்னைக்கு வந்து பேட்டிங் கொஞ்சம் சொதப்பிட்டாங்க. சிவம் துபே வந்து ஏதாவது கடைசியில் அடித்தா தான் உண்டு. இப்போ சர்ஃப்ராஸ் கான் கொஞ்சம் நேரம் விக்கெட்டை ஸ்டாண்டிங் பண்ணி ஆடுவார், ஓகேங்களா? சிவம் துபே வந்து அட்லீஸ்ட் ஒரு இன்னைக்கு ஒரு 50ஆவது போடணும் அவர் வந்து, அப்போ தான் ஒரு 180 வரும். ப்ளஸ் வந்து பவுலிங்கில் வந்து நம்மளுக்கு டீம் வந்து இன்னைக்கு வந்து பவுலிங் காப்பாற்றியே ஆகணும். சப்போஸ் பவுலிங் அவன் காப்பாற்றலைன்னா இன்னைக்கு வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ஈஸியாக வின் பண்ணி போயிடுவாங்க. இப்போ சர்ஃப்ராஸ் கான் வந்து 2வது பால் ஒரு 4 ஸ்டாப்ல, ஓகேங்களா? சர்ஃப்ராஸ் கான் நல்ல ஃபார்மில் தான் வந்திருக்காரு. அவரும் வந்து டெஸ்ட் மேட்ச்ல இருந்து ஒன் டேல இருந்து இப்போ வந்து T20 அளவுக்கு எப்படி ஆடணும் அதுக்கேற்ற மாதிரி அவர் கேம் சேஞ்ச் பண்ணிட்டாரு. நல்லா விளையாடுவார். பட் பார்ப்போம் எப்படி என்ன ஒர்க் பண்ண போறாரு, எப்படி விளையாட போறாருன்ட்டு. அவர் கொஞ்சம் ஏதாவது கான்ஃபிடன்ட் கொடுத்து சிஎஸ்கே ஸ்கோரை நம்மளை கொண்டு போனாங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி 180+ எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுடைய வீடியோ பிடிச்சி வந்து கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. லைவ் வீடியோ தான் போட்டிருக்கேன், நீங்களே வந்து சொல்லலாம். உங்களுடைய இதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சிஎஸ்கே வந்து அண்டர் ப்ரெஷர்ல இருக்காங்க, அவங்க இதுலேருந்து மீண்டு வரதுக்கு என்ன பண்ணணும் எப்படி. பேக் டு பேக் 4 வந்துச்சு பிரத். சர்ஃப்ராஸ் கான் வந்து பேக் டு பேக் 4 ஸ்டாப்ல, பேக் டு பேக் 4s. ஸோ ஆண்ட்ரே பர்க்கர் பாலை வந்து கணிச்சிட்டு கரெக்டாக லெக் சைடில் போட்ட பால் நல்லா ஃபிளிக்ஸ் ஆடி விட்டாரு. 2 பால் 2 4 போயிடுச்சு. சொல்ல முடியாது, நம்ம சர்ஃப்ராஸ் கான் வந்து இன்னைக்கு முக்கியமான மேட்ச் ஆடினாலும் ஆடலாம். அவர் சிஎஸ்கேல ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்காங்க. எந்த டீம்ல மோஸ்டா விளையாடுறாங்களோ அந்த டீம் பிளேயர் வந்து சிஎஸ்கே வந்து நல்லா ஆடுவாங்கன்னு ஒரு இது லக் இருக்கு. மேபி சர்ஃப்ராஸ் கானுக்கு அது தொடர்ந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பார்க்கலாம், நீங்க என்ன சொல்றீங்க பாருங்க. ஸோ மேட்ச் போயிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ 4 ஓவருக்கு 30 ரன் வந்திருக்காங்க. ஒரு ஆல்மோஸ்ட் 8 ரன் ரேட் தான் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க வந்து இப்போ சர்ஃப்ராஸ் கானும் ஷாட் மாத்தி ஷாட் வந்து நல்ல பிளேயரு, ஆஸ்திரேலியன் பிளேயரு. இவங்க 2 பேரும் விக்கெட்டை கொடுக்காம ரன்னும் அடிக்கணும், விக்கெட்டையும் கொடுக்கக்கூடாது. ஸோ 2 பேர் பண்ணாங்க தான் கொஞ்சம் மேட்ச் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போகும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.